ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுத்த ஜாதகம் அப்படின்னு இருக்கு. தோஷமுள்ள ஜாதகமும் இருக்கு. முதல்லலாம் வந்து சுத்த ஜாதகத்துக்கு சீக்கிரமா வந்து கல்யாணம் நடந்துரும். ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, சுத்த ஜாதகத்துக்கு தான் பொண்ணே அமைய மாட்டேங்குது, பசங்களே அமைய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்து பரவலா போயிட்டு இருக்கு. ஸோ, இந்த ஜாதக அமைப்பு வரன் அமையிறது அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது சார்? 10க்கு 10 பொருத்தமும் பக்காவா வேணுன்றாங்க. அப்படி இருந்ததுன்னா டிலே ஆகும். ஏன்னா இப்போ ரீசெண்டா வர ஜாதகங்கள் பார்த்தா அந்த 10க்கு 10 பொருத்தம்ன்றது பார்க்கறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு. சரிங்களா? இப்போ 10க்கு 5 இருந்தாலே போதண்டா சாமின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பேசிக் பார்க்க வேண்டியது என்னன்னா ரஜ்ஜு பொருத்தம் கண்டிப்பா பார்க்கணும். யோனி பொருத்தம் பார்க்கணும், மகேந்திர பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா மாங்கல்ய பொருத்தம், புத்திர பாக்கியம், இந்த பேசிக் இது இருந்தாலே போதும். மீதி எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். அதாவது நிறைய பேர் பார்த்தா ஒரு குடிகார ஹஸ்பண்டாக இருப்பான், பயங்கர குடிகாரனாக இருப்பான், வந்து அடிப்பான் ஒய்ஃப். ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டு போவே போவாது, கூடவே இருக்கும். அதாவது இந்த கல்லானாலும் கணவன் புல்லான அந்த லாஜிக்கில் சொல்லலை. அவங்க வேணும்னா விட்டுட்டு போகலாம். ஆக்சுவலாக ஒய்ஃப் பார்த்தா நல்லா படிச்சிருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, இவன் அப்யூசிவாக இருப்பான், இவனை விட்டுட்டு போகலாம், ஆனால் போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்தா அந்த யூனி பொருத்தம்னா கரெக்டாக இருக்கும். பேசிக் ஒரு 3 பொருத்தம் அது இருந்தாலே போதும், நம்ம தாராளமாக கல்யாணம் பண்ணிடலாம். ஆனால் இதை தாண்டி எது இப்போ வரைக்கும் எனக்கு நான் பார்த்து எது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த பேர் பொருத்தம். இப்போ ஒரு ஜாதக கட்டம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அப்பா அம்மா பேர் பார்க்கலாம், அதே மாதிரி ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் பேரும் பார்க்கலாம். உங்கள் 4ஆம் கட்டம் எடுத்திங்கன்னா அந்த கிரகத்தோட பார்த்தா வரும். கலான்றது சுக்கிரன், வதின்றது சனி. சுக்கிரன் சனியோட தொடர்பு இருக்கும்.